வணக்கம். லைவ்ஸ்கே டெக்னாலஜிஸ் கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி எப்படி அதில் சைன்அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் கீழே சர்ச் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் போய் ஸ்கை ஸ்மார்ட் கண்ட்ரோலர்னு சர்ச் பண்ணுறோம். நீங்கள் ஸ்கை ஸ்மார்ட் கண்ட்ரோல்னு சர்ச் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஆப் வரும். எஸ்கேன்னு போட்டிருக்கோம், ஸ்கை ஸ்மார்ட் கண்ட்ரோல்னு வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இப்போ கேட்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணுமா வேண்டாமான்னு கேட்க. அதாவது நோட்டிஃபிகேஷனாக மேலே உங்களுக்கு புஷ் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ மோட்டர் ஆன் ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு, ஓவர்லோட் ட்ரைலோட் அது மாதிரி எது நடந்தாலும் உங்களுக்கு புஷ் நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போஸ் எனக்கு அது வேண்டாம்னா டோன்ட் அலோன்னு கொடுத்தீங்கன்னா மேலே உங்களுக்கு புஷ் நோட்டிஃபிகேஷன் வராது. அலோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே என்ன நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் உங்களுக்கு வரும். இப்போ நான் இதில் அலோ கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனா மேலே மெயில் ஃபோன் நம்பர்னு கேட்கும். இது வந்து எதுக்காகனா நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மெயில் ஐடியோ இல்லை ஃபோன் நம்பரோ போட்டு ஓடிபி கொடுத்து டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள். இதில் வந்து சைன் அப்புங்கிறத நம்ம டச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நேம் கேட்கும். நேம் வந்து நம்மளோட யார் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க நேம் போட்டுக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ லைவ்ஸ்கைன்னு போட்டேன். ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் வந்து நம்ம ஃபோனில் என்ன நம்பர் போட்டு சிம் போட்டிருக்கோமோ அந்த நம்பர் அதில் போடணும். நீங்கள் ஸ்டார்ட்டில் போட்டிருக்க யூனிட்டில் போட்டிருக்க சிம் நம்பர் போடக்கூடாது. நம்ம ஃபோனில் எந்த சிம் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதோட நம்பர் போடணும். ஏன்னா இதுக்கு வந்து ஓடிபி நம்ம வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம ஃபோனில் எந்த நம்பர் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த நம்பர் போட்டால் தான் நம்ம ஓடிபி எடுத்து இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி நீங்கள் என்ன கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடி தான் அதில் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபோன் நம்பர் மெயில் ஐடி ரெண்டுமே கொடுத்தாச்சு. இதில் ஓடிபி கேட்கும். சென்ட் ஓடிபின்னு ரெண்டுலேயுமே கேட்கும். நம்ம வந்து ஏதோ ஒன்றுக்கு வந்து ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்காக வந்து மெயில் ஐடிக்கு ஓடிபி கொடுக்குறேன். இப்போ மெயில் ஐடி ஓடிபி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து இதில் வந்து போட்டுக்கணும். ஓடிபி போட்டப்போ வெரிஃபை ஓடிபி கொடுக்கணும். இப்போ வெரிஃபைன்னு ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் நம்பர்னு கேட்கும். அந்த ஆக்டிவேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 15 டிஜிட் நம்பர் வந்து எழுதி கொடுத்துருப்போம். அந்த நம்பர் வந்து இதில் வந்து நம்ம போட்டுக்கணும். இது வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கு மாறி மாறி வரும். நீங்கள் இந்த நம்ம யூனிட்டில் என்ன கொடுத்த யூனிட்டில் என்ன நம்பர் கொடுத்தோ அந்த நம்பர் வந்து இதில் போட்டுக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ஒரு ஐஎம்ஐ நம்பர் போடுறேன். அடுத்து டிவைஸ் நேம் கேட்கும். இதை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் தோட்டத்து டேமோ உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்து இதில் ஒரு டிவைஸ் நேம்னு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி அந்த பாக்ஸ் வந்து டிக் அடிக்கணும். டிக் எடுத்துட்டு சைன் அப் கொடுக்கணும். சைன் அப் கொடுத்து இப்படி அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அக்கௌண்ட் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்த பிறகு மறுபடியும் உங்களுக்கு இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் கேட்கும். இப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்து உள்ளே லாகின் பண்ணிக்கலாம். இல்லை மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெயில் ஐடியை கொடுக்குறேன். கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஓடிபி வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் மெயிலில். இது வந்து ஒன்ஸ் ஒரு டைம் தான் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க. அப்புறம் ஒவ்வொரு டைம் நீங்கள் டேரெக்டாக உள்ள ஆப்புக்குள்ளே போய்க்கலாம். சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிட்டு. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எப்படி ஆப் யூஸ் பண்ணுறதுங்கிற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.